வெல்கம் டு AFK சமையல் கைஸ். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நானே தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட் போட்டுக்கணும் கைஸ். பேனில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கணுங்க. பற்ற வச்சிட்டேன் பாருங்கள். அடுத்து இந்த முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம்மை போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் வதக்கணுங்க. இது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் கண்டிக்கோங்க கைஸ். வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அந்த கேப்பில் நான் இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன் கைஸ், மைதா மாவு. கைஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த ரெட் சட்னி, அந்த காரமான சட்னி செய்ய போகிறோம். நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே ஒரு சட்டியில் போட்டு வேக விடணும் கைஸ். கைஸ் காஞ்ச 3 தக்காளி, அப்படின்னா காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க கைஸ். நான் சின்னதாக இருக்கனால 5 போட்டுக்கிறேன். பற்ற வச்சாச்சு கைஸ். அப்படியே இதை வேக விட்டதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுங்க, அந்த தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தக்காளியில் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் நான் கூட ஒன்று போட்டேன் பச்சை கலர், அது நேம் தெரில, கேப்சிகம் எல்லாத்தையும் இந்த சாப்பரில் தான் போட்டேன். நான் வந்து பயோவில் லிங்க் தரேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை எடுத்து இப்படி போட்டு ஒரு கூட்டிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் கைஸ். பிரிச்சுட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கிண்ணத்தில் மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கைஸ். அப்போ தான் கட்டிங் பேடில் ஒட்டாமல் அப்படியே எடுக்க முடியும். இதை எடுத்து உருட்டிட்டு முக்கியமான ஒரு வேலை கைஸ், நல்லா வேகணும் கைஸ். இன்னும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதுதான் முக்கியமான வேலை. இது உருட்டி எடுத்துக்கோங்க கைஸ். நல்லா சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி வந்துடும் கைஸ். அப்படியே இழுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பரோட்டா போடுற மாதிரி வச்சுக்கணும் கைஸ். அப்புறம் வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல கைஸ், டிஃபன் பாக்ஸோட மூடி இதை எடுத்து வச்சு ஒரு 2-3 அடி, அதுக்கப்புறம் இப்படியே வச்சு எடுத்திங்கன்னா ரவுண்டாக வந்துடும் கைஸ். பாருங்க கைஸ், ரவுண்டாக மாவு வந்துருச்சு. இதை வந்து இப்போ உரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த மாவை மறுபடியும் சுருட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும். மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு
இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். தக்காளி வெந்துருச்சு. அதை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அது கூடயே வேக வச்ச அந்த மிளகா, காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கணும் கைஸ். அரைச்சிட்டு வச்சு ஒரு 5 to 6 minutes ஸ்டீம் பண்ண மோமோஸ் ரெடி. 3, 2, 1. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஒரு சாப்பிட்டேன். அந்த காரமான சட்னி இன்னும் பிளேட்டிங் பண்ணல.